ஹாய் கைஸ், வெல்கம் மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி. ஸோ அதனால் நான் எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி விநாயகர்களில் நான் வந்து படைக்க போகிறேன். என்னென்ன வந்து நான் படைக்க போகிறேன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நைட்டே நான் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். எல்லாமே வீட்டில் இருக்க அந்த ஸ்டவ்வு ஜாமானெல்லாம் கழுவி வீட்டெல்லாம் தொடச்சி எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். அது இல்லாமல் நான் நாளைக்கு வந்து படைக்க போகிறதுக்கு சுண்டலெல்லாம் ஊற வச்சுட்டேன். இங்கே பாருங்கள். ஸோ சுண்டல் படைக்கிறதுக்கு ஊற வச்சுட்டேன். இப்போ வாசல் கோலம் போட்டுடலாம். ஏன்னா நைட்டு கோலம் போட்டால் தான் என்னால் கொஞ்சம் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சி மீதி வேலையெல்லாம் பார்க்க முடியும். என்கிட்ட இருக்கிற கலரை வச்சு நான் வந்து ஒரு சின்னதாக கோலம் போடுறேன். வாங்க பார்க்கலாம். கோலம் போட்டு முடித்தாச்சு, எல்லாம் வெளியே முடித்தாச்சு. இதுக்கப்புறமா நம்ம காலையில் வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே குட் நைட். காலையில் சந்திப்போம். காலை வணக்கம். ஸோ இன்னைக்கு இப்போ வந்து நான் குளிச்சுட்டு பொங்கல் படைக்கிறதுக்கு என்னென்ன செஞ்சுருக்கேன்னு வாங்க பார்க்கலாம். நாங்கள் வந்து நேற்று நைட்டு கோலம் போட்டுட்டு பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து காலையில் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. வாங்க காட்டுறேன். யாரோ அழிச்சுட்டாங்கப்பா. ஆமாம் ஆமாம், வேறு ஃப்ரீனு இங்கே வாங்க. ஆனால் யாரோ காலை மட்டும் அழிச்சு விட்டாங்க. ஆனால் சூப்பராக இருக்குது. இந்த கோலம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டிருக்க எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்க, இங்கே ரோஸ் செடியில் எவ்வளோ ரோஸ் பூத்துருக்குன்னு. இது கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக பூங்க பாருங்க. இன்னைக்கு இன்னும் அதிசயமாக இவ்வளோ பூ பூத்துருக்குதே. பிக்காத வந்து ரெண்டு வந்து சாமிக்கு வச்சுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் நானே வச்சுக்க தரைக்கி. சூச்சோ பிக்காத, நான் பிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீ என் கோலம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சிம்பிளாக போட்டிருக்கேன். இப்போ படைக்கிறதுக்கு என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்துட்டிங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா சாமிக்கு வந்து படைச்சிடலாம். ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எதுடா பண்ணிட்டு இருக்கிற? அப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எக்ஸசைஸா? எங்கள் வீட்டில் 2 குட்டி விநாயகர் இருந்துச்சு. அவங்கள தொடச்சி பொட்டெல்லாம் வச்சு எல்லாமே படைச்சாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா சாமிக்கும் நாங்கள் வந்து பூவெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான் செஞ்சுருந்தேன். நானும் புடவையில் கட்டிட்டு சாமிக்கு படைச்சி சாமி கும்பிட்டாச்சு. ஸோ இப்போ வந்து நாங்கள் விநாயகர் கோயில் போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டு அப்படி எங்கேயாச்சும் கொஞ்சம் சுற்றிட்டு வருவோம். ஸோ இவ்வளோ தான், சின்னதாக தான் வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.